வணக்கம். இன்றைய சிந்தனை நம்மளுடைய மனதை எப்படி புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. எப்படி நம்ம மைண்டை புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உணவு வகைகள், மெடிடேஷன், யோகா, உடற்பயிற்சி இதெல்லாமே இருந்தாலும் மனிதர்களாக சில தனிப்பட்ட விஷயங்களை நம்ம கடைபிடித்தனா மட்டும்தான் எப்போவுமே நம்ம மைண்டு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதில் ஒன்று தான் பொறாமை. அதாவது பொறாமை நம்ம மற்றவங்கள பார்த்து படக்கூடாது. அப்படி பட்டோம்னா அது நம்மளுக்கே திரும்பி வரும். நல்லது செய்யணும். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு நல்லது செய்யும்போது அந்த நன்மைகள் நம்மளுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அதுக்கப்புறம் வெறுப்பு. நம்ம மற்றவங்க மேலே வெறுப்பை காட்டக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளுக்கு ஏதாவது நம்மளை திட்டவோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது செய்தோ நம்மளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் அவங்க மேலே. ஆனால் அதை எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை நடந்தோம்னா சிந்திச்சுட்டே இருக்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்போது இந்த பொறாமையையும் வெறுப்பையும் நம்ம விட்டுட்டோம்னாலே நம்மளுடைய மனசு எப்பவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.